ஹாய் ஹலோ வணக்கம் பிடிஆர் ஃபேம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் தான் உங்கள் ராகுல் பேசுகிறேன். நானும் இங்கே நலம். அப்புறம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு உங்களுக்கே தெரியும். தமிழில் பார்த்து தான் உள்ளார வந்திருப்பீங்க. ஃபஸ்ட்டு இந்த லோட் ஷேர்னால் என்ன அப்படின்றத ஃபஸ்ட் சொல்லிடுறேன். இந்த லோட் ஷேர்னால் என்னென்னா, இப்போது நார்மலாக நம்ம பார்ட்னராக ஓட்டுவோம். எங்கள் ஸ்விக்கி, சொமேட்டோ, பிளிங்கிட், ஜெப்டோ, ஜியோமார்ட் இது எல்லாத்துலேயும் வந்து அப்புறம் ஓலா ஃபுட்ஸு இது எல்லாமே இருக்குது இல்லையா? இதில் நம்ம வந்து டெலிவரி பண்ணுவோம் ஆர்டர் எடுத்து. இதில் ஏதாவது ஒரு ஆர்டர் நம்ம லோட் ஷேருக்கு வரும். அந்த ஆர்டரை நம்ம பிக்கப் பண்ணி டெலிவரி பண்ணுறது தாங்க இதோட ப்ராசஸ். ஏன்னா இது நல்லாவே ஏர்ன் பண்ணலாம். எவ்வளோ ஈனிங்ஸ்ன்றது பின்னாடி சொல்கிறேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த லோட் ஷேர் டெலிவரி பார்ட்னர் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீனு கொண்டு போகும். டிஸ்பிளே ஓவர் அதர் ஆப்ஸ், அதில் வைல் யூஸிங் திஸ் ஆப் ஒன்லி அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நீங்கள் கொடுத்துங்க. தொட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஆப்போட நேமை செலக்ட் பண்ணிக்கங்க. தள்ளிக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்பு காட்டும். அதில் வந்து லோட் ஷேர் ரைடர்னு ஒன்று இருக்கும். அதை தொட்டுட்டு அலோ டிஸ்பிளே ஆப்புன்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க, ஆன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஆப்புக்குள்ளே போங்க. ஆப்புக்குள்ளே போயிட்டு உங்களோட நம்பரை டைப் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிங்க. இப்போ 3 செட் ஆஃப் ப்ராசஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு செட் ஒர்க் ப்ரிஃபரன்ஸ் சொல்லிட்டு இருக்கும். அதை தொட்டுட்டு நீங்கள் உங்களோட செலக்ட் சிட்டி கொடுத்துட்டு என்ன சிட்டியோ அந்த சிட்டியை போடுங்க. இப்போ நான் வந்து சென்னை வேளச்சேரியை வந்து போட்டிருக்கிறேன். ஓகே, சிட்டியை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. சேஞ்ச் சிட்டி பண்ணிங்கன்னா பண்ணிக்கலாம். அடுத்து செலக்ட் வெஹிக்கிள். நீங்கள் சைக்கிளா, பைக்கா, இல்லை ஈவி ரெண்ட்டுக்கு எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்குறாங்க. ஸோ இந்த 3ல் எது வேணுமோ உங்களுக்கு அது செலக்ட் பண்ணிங்க. அடுத்து ஃபுட்டு மட்டும் கொடுத்துங்க. நான் வந்து சென்னை வேளச்சேரின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ சென்னை வேளச்சேரி நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ கொடுத்த அப்புறம் ஃபினிஷ் கொடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராசஸ் முடிஞ்சுதுங்க. ரெண்டாவது ப்ராசஸ் இப்போ என்னன்ற சொல்கிறேன். ஃபஸ்ட் எடுத்துனே டேக் செல்ஃபின்னு சொல்லிவிட்டு ஒன்று காட்டுதா? ஸோ அதை தொட்டுட்டு நீங்கள் வந்து செல்ஃபி எடுங்க. செல்ஃபி வந்து நீங்கள் கிளியராக இருக்கணும். பேக்ரவுண்டு வந்து நான் பின்னாடி வந்து அது இதுன்னு இருக்கக்கூடாதுங்க. இப்போ நான் பின்னாடி கட்டையை வச்சு அப்லோட் பண்ணேன், அதனால் அதை எடுத்துக்கல. அது கட்டையில் இல்லாமல் பேக்ரவுண்டு வந்து கிளியராக இருக்கிற மாதிரி வச்சு செல்ஃபி எடுத்து போட்டால் தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. 2 டைம் நான் ட்ரை பண்ணேன். 2வது டைம் தான் எனக்கு சக்ஸஸ் ஆச்சு செல்ஃபி. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை ரீடைப் கொடுத்து பண்ணிக்கலாம். அடுத்து ஆதார் கார்டு கேட்குறாங்க, கம்பல்சரி கொடுத்துருக்காங்க இதெல்லாம். ஓகேவா? ஆதார் கார்டு வந்து ஃப்ரண்ட்டு பேக் அப்லோட் பண்ணணும். ஸோ அதை தான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். காய்ஸ், நீங்கள் ஃப்ரண்ட்டு பேக் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஆதார் நம்பரை அவங்களே காட்டிடுவாங்க. ஏன்னா டிஜிட்டல் தானே ஃபுல்லாக. ஸோ அதனால் நீங்கள் ஜஸ்ட்டு ஃப்ரண்ட் பேக் அப்லோட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஆதார் நம்பர் என்னன்றதை வந்து நீங்கள் டைப் பண்ணாமலே அங்கே வந்து சேர்ந்துடும். ரீஅப்லோடு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. வேணும்னா ரீஅப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் கொடுத்தப்பறம் பேன் கார்டு கேட்கும். இதுவும் கம்பல்சரி. பேன் கார்டை வந்து அடுத்தது வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? நீங்கள் வந்து இமெயிலில் போயிட்டு ஸ்கேன் காப்பி வச்சு ஸ்கேன் பண்ணிலாம் நம்ம வந்து இதில் சென்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கேமராவில் ஃபோட்டோ பிடிச்சி அப்லோட் பண்ணாலே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பேன்லேயும் அதே மாதிரி தான் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேன் நம்பர் வந்துக்கும். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு 3வது ப்ராசஸ்க்கு வந்தீங்கன்னா இதில் வந்து காசு கட்டுற மாதிரி கேட்டிருப்பாங்க. இதில் வந்து பே 1 டைம் ஃபீஸ் ஃபார் ப்ராசஸிங் அப்ளிகேஷன் சொல்லிட்டு வரும். 500 ரூபா நார்மலாக கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருவாங்க. எனக்கு இப்போ 9 ரூபா கட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் யூபிஐயில் கட்டலாம், இல்லை பேடிஎம் எதுலையுமே கட்டிக்கலாங்க. அதை கட்டி நீங்கள் உங்களோட ஸ்பாட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். காய்ஸ், இதுக்கப்புறம் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. எதுக்காக கேட்குறாங்கன்னா உங்களோட இயர்னிங்ஸை வந்து அவங்க உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து டெபாசிட் பண்ணுறதுக்காக தான் கேட்குறாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் ப்ளஸ் ஆர்சி இதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் முக்கியம். இதெல்லாம் இருந்தால் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. அப்புறம் உங்களோட பேங்க்கு கொடுக்குறீங்களா டீட்டெயில்ஸு உங்கள் பேரில் இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகிடும். ஒரு 5 நிமிஷத்துலேயே உங்களோட அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆயிருங்க. காய்ஸ், ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ப்ராசஸ். நீங்கள் ஒன்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கோ ஆன்லைன் ஆஃப்லைன் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும்.
வழக்கம் போல் ஸ்விக்கி, சொமேட்டோ, ரேப்பிடோ எல்லாத்துலேயுமே இருக்கிறது தான். நீங்கள் ஆன்லைன் தொட்டிங்கன்னா பிக்கப் பண்ணி டெலிவரி பண்ணலாம். ஸோ ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கும், அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பிக்கப் பண்ணி டெலிவரி பண்ணுறது தான். சேம் லைக் ப்ராசஸ் இதுலேயும் அதே தான். உங்களுக்கு இனிஷியலாக 2 ரூபா தருவாங்க. இதையும் மீறி ஏதாவது டவுட்டு இருந்துச்சுன்னா, உங்கள் ஜோன் பற்றின டவுட்டு இந்த மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கை தொட்டு வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிங்க. வாட்ஸ்அப் ஜாயின் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணி போட்டுருங்க. மெசேஜாக போட்டிங்கன்னா அந்த மெசேஜை யாராவது டிஎல் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு வந்து கால் பண்ணி பேசி உங்களோட டவுட்டை வந்து கிளியர் பண்ணி உங்களோட ஜோன் ஏதாவது ஆட் பண்ணால் கூட அவங்க வந்து ஆட் பண்ணி தந்துடுவாங்க. இவ்வளோ தான், எல்லாமே வந்து சிம்பிளாக இருக்குங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்சென்டிவும் பார்த்திங்கன்னா வச்சிங்களேன், இதில் என்ன தெரியுமா இன்சென்டிவ், இது வந்து நீங்கள் இந்த டைமில் தான் ஓட்டணும், அந்த டைமில் தான் ஓட்டணுன்ட்டு இதில் காட்ட மாட்டாங்க. ஸ்விக்கி, சொமேட்டோவில் வச்சிங்களேன் இந்த டைமில் நீங்கள் ஓட்டி ஆகணும், அப்போ தான் உங்களுக்கான இந்த அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த லோட் ஷேர் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்பீங்க, இந்த மாதிரி டைமிங் இல்லாமல் நான் நினச்ச நேரத்துக்கு வந்து ஓட்டணும்னா காசு எடுக்க முடியுமா? இது பெஸ்ட்டான ஒரு ஆப்புங்க. இதை வச்சு நீங்கள் நினச்ச நேரம் ஓட்டிக்கலாம், ஓட்டி உங்களோட இனிஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா 10 ஆர்டர் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபான்றது கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நீங்கள் ஃபுல்லாக ஓட்டினீங்கன்னா 1500லேருந்து 1600 வரைக்கும் ப்ராஃபிட் பார்க்கலாங்க. நீங்கள் கிட்டத்தட்ட மந்த்லி 45,000 கிட்ட அசல்ட்டாக எடுக்கலாம். அதாவது 30 நாள் நீங்கள் ஓட்டணும். 30 நாள் ஓட்டினா உங்களால் இவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும். எவ்வளோ நேரம் ஓட்டலாம் ப்ரோ ஓட்டினா அப்படின்னு கேட்டிங்கன்னா 12 மணி நேரம் நீங்கள் ஓட்டணுங்க. 12 மணி நேரம் ஓட்டினா கண்டிப்பாக நீங்கள் வந்து 1500லேருந்து 1600 ப்ராஃபிட் பார்த்துடலாம். காய்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராவது காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு ஏதாவது ஃபுட் டெலிவரி ஜாப் கிடைக்குமான்ட்டு தேடிக்கிட்டு இருக்கும்போது இது ஒரு பெஸ்ட்டான ஜாப்பு. ஸோ இதை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஏன்னு நான் சொல்கிறேன்னா, மித்த ஒரு டெலிவரி பார்ட்னர் ஆப்லேலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ நேரம் ஓட்டினா தான் உங்களுக்கான இன்சென்டிவ் கிடைக்கும். பட் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆர்டர் கணக்கில் எடுத்தாலே உங்களுக்கான இன்சென்டிவ் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி ஜாப் எதிர்பார்க்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறுபடியும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.